அந்த மனிதன் திருந்தாமலேயே வாழ்கிறான். ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பாவம் செய்தால் திருந்துவது மனித பண்பு. பாவங்களில் ஈடுபட்டால் வருந்தி திருந்துவது, இனிமேல் அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருப்பது மனித பண்பு. சைத்தானுடைய பண்பு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது. யார் நிராகரிப்பில் இருந்து அந்த நிராகரிப்பிலே இருந்து மீண்டு வராமல் நிராகரிப்பிலேயே தொடர்ந்து இருந்து அல்லாஹ்விதா பலாத்தி தராக்கிய வக்கீலம் என்றார் வல்லன்ன அன்னகுல் ஃபிரான் வல் தஃபத்தி ஷாக்கு பிஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மஸாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்பானே, இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் என்கிற அந்த மரண நேரம், சக்கராத்துடைய நேரம். அந்த சக்கராத்துடைய நேரம் வரை அவன் தொடர்ந்து இறை நிராகரிப்பிலேயே இருந்தால், திருந்தாமல் நேர்வழி எது என்று ஆய்வு செய்யாமல், எது இறை வேதம் என்று பார்த்து படிக்க முயற்சி செய்யாமல், முகமது என்கிற ஒரு இறை தூதர் இருப்பதாக உலகத்திலே இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நம்புகிறார்களே, அவர் உண்மையிலேயே இறை தூதர் தானா, இறை தூதருக்குரிய அந்தஸ்து அவருக்கு உண்டுமா என்றெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு வேதத்தை, தூதரை, மறுமையை, அல்லாஹுவை எவன் அறியாமல் நிராகரிப்பு நிலையிலேயே இருந்து மரணத்தை அடைகிறானோ அவன் யார்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். 2வது அத்தியாயத்தின் 161வது வசனம், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாரு உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். எல்லாம் அதே ஆயத்து தான். யார் இறை நிராகரிப்பிலே மூழ்கி இருந்து அதே நிலையில் எவன் மரணிக்கின்றானோ நிச்சயமாக லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், சபிக்கக்கூடியவர்களும் இவர்களை சபிக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே,